வர சொன்னாங்க. உங்க மாமா யாரு கொண்டாட்டி யாரு கூட்டு வச்சு நீ வந்து பேசிட்டு இருக்காங்க? சார் நான் அவங்ககிட்ட பேச நான் விரும்பல. அவரோட பொண்டாட்டியை கூட்டி மேடம் அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டியை கல்யாணம் போ நானும் பேர நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா. என் மாதிரி குருசாமி ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தேன். முதல் மனைவி பிடிக்காம பிரிஞ்சிட்டோம். ஆனால் 2வது கல்யாணம் முடித்தேன். 1 மணிங்கிறவங்க பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு அவர் சொந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம். அங்கே போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலா அது எனக்கு தெரியாது. இப்போ 1 வருஷத்துக்கு உட்பட 6 மாசமா அப்படியே அவங்க கூட சேர்ந்தே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இப்போ 6 மாசமா அவங்க கூட இருந்துட்டான். ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு. எனக்கு அவங்களோட டார்ச்சர் தாங்க மாட்டாம இப்போ வந்துக்கிட்டு அவங்க உடனே இருக்க போறேன் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா உங்களுக்கு? ஆமா. அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கோம்? அப்போ 6 மாசம் எங்க போய் இருந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். இனிமே நான் ஏற்றுக்கிட முடியாது. அம்மாவோட போய் இருந்துக்கோ இல்லை அவங்க கூட போய் இருந்துட்டான் சரிதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. இந்த பையன் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன கொலை பண்ணின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். எங்கடா இந்த ஏரியா தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அந்த பையனை அவன் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் வயசு சொல்றேன். பையன். அவனுக்கு வயசு கொஞ்சம் வயசு. அவன் என்ன வேணா பண்ணுவான். பொண்ணு வர சொல்லலாம். ஆமா அதுக்கு தானே மச்சான். பொண்ணு வர சொல்லுங்க. அக்கா பொண்ணு வருது. என்னம்மா உங்க பேரு? இமேர் பண்ணு. சிரிடா சிரி. என்னம்மா பிரச்சனை? ஒரு பையனால எனக்கு ரொம்ப பிரச்சனை மேடம். என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன் சொல்லுங்க. ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஒரு ஃபோன்ல நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அதே ஆரம்பிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யாருங்க போன்ல நல்லா சிரிக்கிறீங்க. ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். இப்போ உங்க வீட்டுக்கிட்ட மாட்டி விட்டுருவேன் கண்டிப்பா. இன்னும் இதை பேசணும்னா உன் பையனை பிடிச்சி கொண்டுருவேன். உங்க அம்மாவை கொண்டுருவேன், மாமாவை கொண்டுருவேன். ஒவ்வொருத்தரையா கொலை மிரட்டல் பண்ணான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அவரு ரொம்ப மிரட்டல் பண்ணான். அப்படி என் கூட வந்துரு, அப்பதான் நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லைன்னா இது பெரிய போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுதுமா. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இல்ல மேடம் உண்மைதான் மேடம். இது குடும்பத்தோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டு மிரட்டுனா போவாங்களா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? என்ன வேணும் உங்களுக்கு? போ. எனக்கு அம்மா கூட வந்துவிட. இவர் பிரிஞ்சதுல வருத்தம் இல்லையா? இருக்கு. அவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்களா மேடம்? எப்படி சேர்ப்பாங்க? நினைச்சு கூட பாக்கப்படா நீ. நிஜமாவே உண்மையா அவரோட இருக்க ஆசை விருப்பமா? இருப்பேன் இருக்க ஆசை தான். அவங்க சேர்த்தா இருக்கேன். இல்லைன்னா அம்மா கூட வந்துடுறேன். சிரிக்கிறீங்க. அத நினைச்சேன் சிரிச்சேன். என்னப்பா அது? சூசைட் அட்டெம்ப்ட். சூசைட் அட்டெம்ப்டா? என்ன பண்ணீங்க? தூக்கு மாட்டிக்கிட்டேன். தூக்கு போட போறியா? என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? எதுக்கு? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? என்ன பண்ணீங்க? எப்ப பண்ணீங்க? நிலையில சேலையை கட்டி தூக்கு மாட்டிக்கிட்டேன். அப்புறம் எப்படி இங்க அடிபட்டது? கீழே கயிறு அந்த சேலை அவுந்து விழுந்து நாடிலையும் இதுலயும் காது 3 அடி. இன்னும் சாப்பிட முடியல மேடம். எதுக்கு நீங்க அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள போன் பண்ணி பேசி இப்படி எல்லாம் பண்ணீங்க? இல்ல மேடம் நான் பேசினது உண்மைதான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்க 7 மாசமா என் கூட தான் மேடம் இருந்தாங்க. இவங்க இருந்ததுனால இப்ப என் ஊருக்குள்ள எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா மேடம்? முன்னாடி விட்டு நீ கல்யாணம் பொண்ணு பார்க்க போனாங்க மேடம். பொண்ணு பார்க்க போனதுக்கு நீ யாருன்னு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தவள எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ராஜா புஷ்பா புருஷனாமா நீ அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ எதுக்கு அவங்க குடும்பத்தோட இருக்கிறவங்கள போன்ல பேசி இது பண்ண? நான் ஒரு இது யதார்த்தமா பேசி இது பண்ணிட்டேன். அது ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு எங்களுக்கு. யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? அவரோட பொண்டாட்டியை கூட்டி. மேடம் அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டியை கல்யாணம் போ நானும் பேர நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா.
எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. போன் ஏங்க, பண்ணி பேசிட்டேன். சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்றான் அந்த பையன். இல்ல மேடம், மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. உங்க மாமா யாரு சொன்னாரு. கொண்டாட்டி யாரு கூட்டு வச்சு நீ வந்து பேசிட்டு இருக்காங்க? சார் நான் உங்ககிட்ட பேச நான் விரும்பல. எனக்கு ஏன் பேச்சு, எனக்கும் இவளுக்கு தான் பேச்சு. இப்ப என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு வாழ்ந்தா நான் இவங்களோட வாழுதேன் மேடம். எனக்கு நான் வேற பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஐடியாவும் கிடையாது. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா குடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத்து. நான் இப்ப வாழ்ந்தா நான் இவங்களோட சந்தோஷமா ஆளுவேன். நான் இங்கே தெம்மலையிலே இருக்க மாட்டோம் மேடம், எங்க ஊர்லயே இருக்க மாட்டோம். நாங்க வேற எங்க கூட்டு போயினாலும் நான் சந்தோஷமா நான் வாழ்றேன். பூத்து. மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். இவரை சொன்னேன். அவங்க பையனுக்கே 18 வயசு ஆச்சு. இல்ல மேடம், நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும், நானும் வச்சு வாழ்றேன், நான் உன் பையனே வச்சு காப்பாத்துறேன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இத பாருங்க, அவங்க வந்து புருஷனோட வாழ போறேன், நான் என்னோட குடும்பத்தை பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப நீங்க என்னால என்ன இருக்க முடியாது மேடம். நான் சேர்த்து நான் உங்க 4 நாள் விழுவுறேன் பண்ணி. என்னால இருக்க முடியாது. 4 நாள் விழுவேன் இல்லாம நான் இவ்வளவு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. மனசால சொல்லிட்டாங்க உங்களோட வாழ்றதுக்கு. என் முன்னாடி சொல்லுங்க மேடம். நெசமான வாழ இருப்போம் இல்ல, அவங்க நான் வர மாட்டேன். உங்க வீக்னஸ் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? இவ்வளவு பேசுறிய தம்பி, முறை தவறி அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கீங்க. அவங்க பேர்ல மிஸ்டேக் இருக்கு. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். ஓடிப்பா. என்கிட்ட நான் உங்க மகனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாம்மா. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. என் பிள்ளைய ஒண்ணு இல்லாம கிட்ட ஒருத்த கூட பொண்ணு தர மாட்டாங்க. அவளே வரட்டுமா, நான் பிள்ளைய வச்சு நான் பாத்துக்கிட்டேன். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் செஞ்சது தப்புமா, என் பிள்ளைலாம் தப்பே பண்ணலம்மா. அவதேமா விடவே மாட்டேன்ட்டா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அந்த பொண்ணோட 18 வயசு பையனுக்கு இதுல விருப்பம் இல்லையம்மா. அந்த 18 வயசுக்குள்ளே விட்டுட்டு இவ ஏமா என் மகன்கிட்ட வந்தா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த பிரச்சனை அவங்க முடிச்சுக்கிட்டோம். ஆமா, எல்லாரும் போய் என் உயிரை நான் காப்பாற்றணும். நீ என் கூட கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும். நீ இல்லன்னா எனக்கு கண்டிப்பா நான் சாகத்தான் செய்யணும். இல்லன்னா உன் கையால எனக்கு கழுத்து நெரிச்சு கொள்ளு. ஒரு மாசத்துக்கு அம்மா இருந்துட்டு வர. இல்ல நீ என் வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் நான் உங்க அம்மா வீட்டுல போய் நான் விடுறேன். ஒரு மாசம் நீ வந்து நீ கொல்லுவான்னு கொல்ல மாட்டேன். அதான் மேடம் நான் எழுதி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுதுல மேடம். நான் எழுதி கொடுத்து ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி வரலப்பா. நீ என் கூட தான் வந்தாகணும். அப்ப இவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு தெரியாம பழகிட்டேன். தெரியாம பழகிட்டேன். நீயே சாதாரணமா சொல்லிட்டு போயிருவ. ஏன் நிலம உனக்கு தெரியுமா? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. உங்களை நிஜமாவே உண்மையாவே லவ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்க கூட வந்திருப்பாங்க. அவங்க வரல. நான் சொல்றது கேளுங்க, இதெல்லாம் கீழ்ச்சி போடுங்க. இந்தாங்க. அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த வாடுறான். இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. மேல வாழ முடியாது. சொன்ன கேளுப்பா. நான் நன்றி, தேங்க்ஸ். சரி.